தமிழக தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் விஜய் இன்று திருப்பூரில் ரோட் ஷோ நடத்த உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு கடும் இழுபறிக்கு பிறகு திருப்பூர் மாநகர போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் விஜயை சந்திக்க வரும் தவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு வழக்கம் போல் சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது தவேக தலைமை. பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களிலும் யாரும் கண்டிப்பாக பின்தொடரக்கூடாது என கூறியுள்ளது அக்கட்சி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பல்வேறு மாவட்டங்களில் நேரடியாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டத்தில் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரம் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக நேற்று மாலை வரை உறுதியான முடிவு எடுக்கப்படாமல் இருந்ததால் கட்சி நிர்வாகிகள் கவலை அடைந்தனர். இதையடுத்து கட்சி தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் நிர்வாகிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து போலீசார் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாக தகவல் வெளியானது. அதன் பின்னர் சில நிபந்தனைகளுடன் ரோட் ஷோ நடத்த போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்காக விஜய் சென்னை நகரில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகை தந்தார். அங்கிருந்து திருப்பூர் நோக்கி பயணம் செய்தார். மதியம் சுமார் 3 மணியளவில் அவினாசி கைகாட்டி பகுதியில் இருந்து ரோட் ஷோ தொடங்கும் என திட்டமிடப்பட்டது. அங்கிருந்து பெருமாநல்லூர் வழியாக திருப்பூர் மாநகர பகுதியான பூலுவப்பட்டி வரை ரோட் ஷோ நடைபெற உள்ளது. வழித்தடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சார வேனில் இருந்தபடியே விஜய் பொதுமக்களை சந்தித்து பேசுவார் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு திருப்பூர் நகரில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.